ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை நாள் வீடியோ வரல, என்னடா ஆச்சு ஒரு 2 பேர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சொல்ல முடியாது. அதாவது ஒரு சில உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அப்புறம் குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். ஓட்டு விடு. அப்புறம் நம்ம ஸ்டுடியோ வந்து ரெடி பண்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம். இப்போ ஓரளவுக்கு ஸ்டுடியோலாம் லைட்டிங்லாம் கொடுத்து ஓரளவுக்கு இப்போ ஸ்டுடியோ மாதிரி ஒரு மேக் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் வந்து இந்த வால் ரெடி ஆகலை. இந்த வால் ரெடி ஆனோடனே கம்ப்ளீட் ஆகிடும், ஸ்டுடியோ ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே வந்து நம்ம டியூட் படத்தோட ட்ரைலர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. டியூட் படத்தோட ட்ரைலர் வந்து ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துறேன். ஏன் இந்த படத்துக்கு இவ்வளவு எதிர்பார்ப்பு நீங்க கேட்டீங்கன்னா தெரியல. ரங்கநாதனோட படங்கள் எல்லாமே இப்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அவரோட படம் அதுல வந்து இந்த படம் வந்து எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதனால இந்த படத்தோட ட்ரைலர் வந்து நான் ரொம்ப நாளா சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஒரு ட்விட்டர்ல அப்டேட் பண்ணியிருப்பாங்களா, இல்ல வந்து யூடியூப்ல விட்டுருப்பாங்களா, சொல்லாம கொள்ளாம அப்டேட் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டா இன்னைக்கு காலையில 11 மணி சம்திங் எதுவும் நினைக்கிறேன், 11 மணிக்கு வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரைலரோட ரியாக்ஷன் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். லேட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ள போயிடலாம். மைத்ரி மூவி மேக்கர் லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் உன்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. நம்ம மாசம் டேய், அந்த ஃப்ரேம் எப்பறா டேய், அது ஃப்ரேம் எப்பறா உட்கார்றது? மியூசிக் டைரக்டர் யாரா? தாயா பேங்க. ஏமாங்கடா டேய் மியூசிக். என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. கியூட்டா இல்ல. ஏய் சரத்குமார். இனிமே எப்பலாம் உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ நம்ம சாக்லேட் சூப்பர். அவளுக்கு ஒண்ணு பிடிச்ச எல்லாரும் பசங்க ட்ரை பண்ணுவாங்க. கல்யாணம் வச்சுக்கலாம். இப்ப ட்ரை பண்ணலாம் போல. நமக்குள்ள இந்த லவ்ல செட் ஆகும். என்னடா டக்குன்னு லவ் செட்? என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி இந்த பழைய படம் சினிமா ஆண்டா அந்த டச் இருக்குடா. ஸ்ப்ரே எங்க அடிக்குறான் பாரு. அது எக்ஸாம்ல பாஸ் ஆயி ஆண்டா அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் தான்டா அது. பிரதீப் எல்லாம் ஃபேஸ் ரியாக்ஷன் தான். இருக்கீடா கிரிஞ்சா இருக்கா? ஒன்ன சொல்லி குத்தம்ல அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பாக்குறது சேடா எனக்கு போறாங்க. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் டா ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்ல. டயலாக்லாம் பயமாடா. எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். தீபாவளி பிளாஸ்ட். இந்த உடம்ப வச்சு சண்டைக்கு தீபாவளி போறீங்க. பிளாஸ்ட். உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். ஏய் ஆனா அது சம பண்ணா இருக்கும்போதுடா படம். என்னோட எல்லாமே லேட்டா புரியுது. இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில லட்டு. இதுல இருந்து என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. ஐயா ஐயா டெரிஃபிக் மாமா. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கும். இல்ல 2 பேர் இது நாசமா போகும். இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. ஏபிஸ்வரன் டைரக்டர். டியூட் டியூட் தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? வேற மாதிரி அவ பாரு, அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறாரு. ட்ரெய்லர்ல இந்த போர்ஷன் கொஞ்சம் வேற மாதிரியா இருக்க மாதிரி இல்ல. அக்டோபர் 17 மட்டும் தனியா தெரியும். ஆமாடா சூப்பர் சூப்பர். தீபாவளி 3 நாள் முன்னாடியே ரிலீஸ். நல்லா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரெய்லர் கட்டும் பயங்கரமா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரெய்லர் பயங்கரமா இருக்கு. ட்ரைங்கல் பயங்கரமா இருந்தா படம் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு சூப்பரா ட்ரெய்லர் கட் பண்ணிருக்காங்க. போலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போலாம். டைரக்டர் நம்பியும் போலாம். அப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர் அந்த பையன் பங்கமா சூப்பரா பண்ணிருக்கான். கண்டிப்பா இந்த எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மியூசிக் கொடுக்கணுமோ கரெக்டா பண்ணிருக்காங்க. ஆமா அந்த கரெக்டா அந்த இடத்துல அந்த எமோஷன் டைம்ல ஃபைட் பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி வரவங்களை நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்கள கொஞ்சம் மேல பொது பசங்க வளர்ந்து கண்டிப்பா கண்டிப்பா படம் நல்லா இருக்கும். தியேட்டர் போய் பாருங்க. நாங்களும் பாக்குறோம். அக்டோபர் தீபாவளிக்கு முன்னாடி 3 டேஸ் முன்னாடியே ஆமா ரிலீஸ் பண்றாங்க. கண்டிப்பா போய் பாருங்க. நாங்களும் பாக்குறோம். படம் பார்த்துட்டு ரிவ்யூ பார்க்கணும். கண்டிப்பா தியேட்டர்ல மட்டும் பாருங்க. தியேட்டர்ல மட்டும் பாருங்க. தியேட்டரை விட்டு வேற எதுவும் பார்க்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன்.